நம்ம இந்து மதத்துலதான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க நானு எல்லாருமே கடவுள். வேற மதத்துல எல்லாம் இறைவன் ஒருவன், அவனை தவிர வேற கடவுள் கிடையாது, நீ அவனை மட்டும்தான் கும்பிடணும், வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு வேற மதம் சொல்லுது. ஆனா நம்ம மதம் என்ன சொல்லுது, எல்லாரும் கடவுள், நீங்களும் நானும் கடவுள் நம்ம மதம் சொல்லுது. அப்போ கடவுள்னு உங்களை சொல்லும் பொழுது அந்த கடவுள்கிட்ட போய் அழுகுறீங்க. எதை சொல்லி அழுகுறீங்க? கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டத்தை சொல்லி அழுகுறீங்க. நல்ல விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட போய் சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு போறோம். ஐப்பசி மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிரிவலத்துக்கு பௌர்ணமிக்கு, அடுத்த மாசம் பௌர்ணமிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பு ட்ரெயின் விடுறாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு ட்ரெயின் எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார போய் என்ன பண்றோம், கிரிவலம் சுத்தி வரோம். அண்ணாமலையார போய் கிரிவலம் சுத்தி வரவங்க யாரா இருக்க முடியும்? இப்ப அண்ணாமலையார்ட்ட போய் நீங்க கிரிவலம் சுத்திட்டு வாங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பிரச்சனை அதிகமா இருக்கு, தன்னோட குடும்பத்துல பாவங்கள் அதிகமாயிடுச்சு, தன் பிள்ளைகளுக்கு காரியங்கள் வெற்றி ஆகல, நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு சித்தர் வழிபாடுகளையோ இல்லைன்னா ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்களோ நீங்க போய் அண்ணாமலையார்ட்ட போய் சுத்தி வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாகுது. அப்ப எல்லாமே இடத்துலயும் வந்துட்டு பாவங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி நடந்துச்சு போன வாரம் திருச்செந்தூர்ல, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் எந்த ஆன்மீகத்தையும் வந்துட்டு குறை சொல்ல வரல, நம்ம எப்படி ஒரு அறியாமையில உட்கார்ந்துருக்கோங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில இன்னும் நம்ம வாழ்றோம். இந்த அறியாமையில இருந்து எப்ப நம்ம வெளியில வரப்போறோம்? அங்க வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் விரதம் இருந்து, சஷ்டியில 7 நாளைக்கு விரதம் இருந்து முருகனை போய் பார்க்க போறதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்தாங்க. ஆனாலும் பார்க்க முடியல அவரை. ஏன் அப்படின்னு பார்த்தா 2000 3000 ரூபாய் டோக்கன் கொடுத்து வேற ஒரு வழியில போய்கிட்டு இருக்காங்க. யாரு போய்கிட்டு இருக்கா? பணக்காரங்க. யாரு போய்கிட்டு இருக்கா? அப்ப வந்து ஒரு செகண்ட்ல வந்தவங்க கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவரையே கதின்னு சொல்லிட்டு அவருக்காக விரதம் இருந்து முருகனை பார்த்துட்டு அவரை நேர்ல தரிசிக்கணுங்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? இறைவன் எதுக்குள்ள இருக்கிறான்னு நீங்க நம்புறீங்க? கருவறையில இருக்கிறாரா? அப்ப அங்க போய் நம்ம பார்த்தா தான் நம்மளோட செயல்ல இறைவன் நம்ம கூட வருவானா? சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா, இந்த அறியாமையில நம்ம நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். அப்ப அறியாமையில இருந்து இந்த இந்து மதம் என்ன செய்யணும்னா வெளியில வரணும். உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம மதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிடலாம். நம்ம மதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க எடுக்கலாம்.